போதைப்பொருள் வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் வழக்கில் தேடப்பட்டு வந்த நபர் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜாபர் சாதிக் பிடிபட்டது எப்படி? 2 மணிக்கு விவரங்களை வெளியிடுகிறது போதை கடத்தல் தடுப்பு பிரிவு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜாபர் சாதிக் பிடிபட்டது எப்படி? 2 மணிக்கு விவரங்களை வெளியிடுகிறது போதை கடத்தல் தடுப்பு பிரிவு. ஜாபர் சாதிக் பிடிபட்டது எப்படி? 2 மணிக்கு விவரங்களை வெளியிடுகிறது போதை கடத்தல் தடுப்பு பிரிவு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த ஜாபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லியில் 2000 கோடி மதிப்பில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அந்த பறிமுதலை தொடர்ந்து அந்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். கைது செய்யப்பட்ட 3 பேரிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. அந்த விசாரணையில் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக் இந்த கடத்தலில் தொடர்பு இருப்பதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பல்வேறு கட்ட விசாரணை நடத்தினார்கள். ஆனால் அதற்குள் ஜாபர் சாதிக் தன் குடும்பத்தினருடன் தலைமறைவானார். சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய வீட்டை பூட்டிவிட்டு அவர் தலைமறைவானார். டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரது வீட்டில் சோதனை நடத்தி வீட்டிற்கு சீல் வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய பின்னணி குறித்து பல்வேறு கட்ட விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. திரைப்படத்துறையில் அவர் பணத்தை முதலீடு செய்திருந்தும் விசாரணையை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான ஆவணங்களையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைப்பற்றியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஜாபர் சாதிக்குடன் யாரெல்லாம் நெருங்கி பழகியிருந்தார்கள், அவர் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான பணத்தை யாரிடமெல்லாம் கொடுத்திருந்தார் என்ற கோணங்களில் விசாரணை என்பது நீண்டு கொண்டிருந்தது. இதற்கிடையில் ஜாபர் சாதிக் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜெய்ப்பூரில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். அங்கு பதுங்கியிருந்த அவரை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளே அவரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லி ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் கைது செய்யப்பட்டது எப்படி என்பது தொடர்பான விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்று மதியம் 2 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைமையகத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திரைப்படத்துறையில் இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான பணத்தை யாரிடம் கொடுத்திருந்தார் என்ற கோணங்களில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும், அதே போல சில அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் இருந்திருக்கிறது. அந்த கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். டெல்லியில் 2000 கோடி போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக ஜாபர் சாதிக் தேடப்பட்டு வந்தார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜாபர் சாதிக் பிடிபட்டது எப்படி? 2 மணிக்கு விவரங்களை வெளியிடுகிறது போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு. டெல்லி அருகே பதுங்கியிருந்த போது ஜாபர் சாதிக்கை மடக்கி பிடித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது.